தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோ அந்த அளவுக்கு கடன் தொகையும் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறத விட ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோட ஒரே லட்சம் குடும்ப ஆட்சியை வந்துட்டு ஒழிக்கிறதா, குறிப்பா தமிழ்நாட்டுல வந்துட்டு இந்த குடும்ப ஆட்சியை ஒழித்தாதான் இங்க ஜனநாயகம் மலரும்னு சொல்றாரு. ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு தான் திமுக வந்து பயப்படுதுன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இல்ல அது போராடம்லாம் அவர் அப்படிதான் பேசுறாரு. நேத்து நேரம் போய் கேரளாவிலே அப்படிதான் பேசியிருக்காரு. குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பேசுறாரு. தென்னிந்தியாவில எங்க வந்தாலும் அவர் குடும்ப ஆட்சியை பத்தி தான் பேசுவாரு. அது தெலுங்கானா போனாலும் குடும்ப ஆட்சி தான் பேசுவாரு, இங்க கர்நாடகம் போனாலும் குடும்ப ஆட்சி பேசுவாரு, தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் பேசுவாரு. இது ஒரு டேம்ப்ளெட் மாதிரி அவர் எழுதி வச்சுக்கிட்டு அதை வாசிச்சுட்டு போவாரு. அதுக்கெல்லாம் இது பண்றது இல்ல. இப்போ நம்ம தெளிவா பல முறை பேசிட்டோங்க. குடும்ப அரசியல் உங்க குடும்ப அரசியல் நான் பல முறை லிஸ்ட் வச்சு வாசிச்சுட்டேன். ஒரு 20-30 பேர் மந்திரிகளா இருக்கிறாங்க. இந்த மந்திரிகளா இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி அங்க வேலை பார்த்த அமைச்சர்கள், தலைவர்கள், அவங்களுடைய பிள்ளை குட்டி. குடும்ப அரசியல் பேசுற இவங்க குறைஞ்சபட்சம் ஜெய்ஷா இருக்காருல்ல, ஜெய்ஷா இந்த கிரிக்கெட் போர்டுடைய தெற்காசிய தலைவர், தெற்காசிய கிரிக்கெட் போர்டுடைய தலைவர், அவருக்கு என்ன, அவர் என்ன கிரிக்கெட்ல அடிச்சு அப்படி டெண்டுல்கர் மாதிரி பறக்க விட்டாரா, இல்ல தோனி மாதிரி ஹெலிகாப்டர் சிக்ஸர் அடிச்சாரா? ஒரு வெங்காயம் கிடையாது. மோடி இவரு அமித்ஷாவுக்கு பிறந்திருக்காரு, அதனால இவர் போய் உட்கார்ந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சோ இதுக்கெல்லாம் பேரு குடும்ப ஆட்சி இல்லையா? ஏங்க, ஆனந்தி பெண்ணு குஜராத்துடைய முதலமைச்சர், கிற்காடுகள் பாதுகாக்கப்பட்ட பகுதி, கிற்காடுகளுக்குள்ள 242 ஏக்கரை கொடுத்திருக்கீங்க. அதெல்லாம் இந்த குடும்ப அரசியலுக்குள்ள வராதா? இங்க நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து குடும்ப அரசியல் பேசுறீங்க. சரி, உதயநிதி குடும்ப அரசியல்ல வந்துட்டாரு, அவங்க அப்பா முதலமைச்சர், அதனால அவர் வந்து ஒரு தொகுதியில நிக்கிறாரு. மக்களுக்கு பிடிக்கல. ஓ, உங்க அப்பா வந்தாருன்னா உன்னையெல்லாம் ஜெயிக்க வைக்க மாட்டேன் போ அப்படின்னு பத்திருக்கலாம்ல. அவர் ஜெயிக்க வச்சானுங்க, அதிக வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க உங்க கட்சிக்குள்ள 1000 வேலை பார்த்துக்கலாம், ஆனா மக்களை சந்திக்கும் போது மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாதான் நீங்க ஜெயிக்க முடியும். அந்த வேலையை தமிழ்நாட்டுல மக்கள் பாக்குறாங்க. மக்கள் புறக்கணிக்கிற போது இது மாறும். அதான் அவங்க பாத்துக்கலாம், இந்த மாத்திர சமயத்துல பாத்துக்கலாம். ரெண்டாவது இயல்பாவே எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருக்குங்க. ஒருத்தர் அரசியல் கட்சியில ஒரு கட்சியில இருக்காருன்னா இயல்பா அந்த வீட்டு பிள்ளைங்க அந்த கட்சிக்குள்ள வளர்ந்துருவாங்க. இப்ப நான் இருக்கேன், கம்யூனிஸ்டா இருக்கேன், நான் பெருசா சம்பாதிக்கல, சும்மா தான் தெரியும் வாடகை வீட்டுக்குள்ள, ஆனா என் பையன் கம்யூனிஸ்டா தான் வளர்றான். தவிர்க்க முடியாது, அப்படி வளரத்தான் செய்யணும். நீங்க அதிகாரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு சித்தாந்தத்தை தெளிவுபடுத்தாதீங்க. ஒரு குடும்பம் ஒரு அரசியலா வளரும் போது, எமர்ஜ் ஆகும் போது அந்த குடும்பமே அரசியல் ஆகும். இப்ப இன்னொரு உதாரணம் சொல்லவா? தீகா குடும்பங்களை எடுத்துக்கோங்க. தீகா குடும்பத்துல எல்லாருமே சாமி கும்பிட மாட்டாங்க, எல்லாரும் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு அலைவாங்க. அவங்க எல்லாரும் சில சித்தாந்தங்களை அடிப்படையா வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப இதுவும் பிள்ளைங்க வருது ஏன்? ஏன்னா அது அரசியலுக்குள்ள வரல, நேரடி ஓட்டு அரசியலுக்குள்ள வராதனால நீங்க கேள்வி கேட்கல. கடன்றாங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்தியாவை எவ்வளவு கடனை வாங்கி வச்சுட்டு நீங்க போயிருக்கீங்க தெரியுமா? ஏங்க, இந்தியா விடுதலை அடைஞ்சதுல இருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 65 வருஷத்துக்கு மேல மொத்தமே இருந்தது 55 லட்சம் கோடி. 55 லட்சம் கோடி கடை. இந்த 9 வருஷத்துல மோடி ஆட்சியில மொத்தமே எவ்வளவு தெரியுமா? 100 லட்சம் கோடி கடன். 55 லட்சம் இத்தனை வருஷமா இருந்தவங்க மொத்தமா வாங்கினது. இந்த 10 வருஷத்துல 9.5 வருஷத்துல மோடி வாங்கினது மொத்தம் 100 லட்சம் கோடி. உபரி நிதி எடுத்துட்டாங்க இல்லைங்களா? அது எப்போ எடுத்தாச்சு? அது 3-4 வருஷம் ஆச்சு. ரிசர்வ் பேங்க்ல உபரி நிதி எதுக்கு வைப்பாங்க சொல்லு? ஒரு கஷ்டகாலம், ஒரு பஞ்ச காலம், மீட்க முடியாத பொருளாதார இழப்பு வரும்போது அதை எடுத்து பயன்படுத்தணும். அதை எடுத்து வாயில போட்டாங்க. இதை கேட்கிறாங்க பத்திரிகைக்காரங்க, யாருக்கிட்ட நிர்மலா மாட்டேன், மா நீங்க உபரி நிதி எடுத்துட்டீங்கம்மா, எங்களுக்கு பதில் சொல்லுங்க, எங்க போட்டீங்க? அத உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் அது உங்க ஒப்ப வீட்டு காசா? நான் கேட்கிறேன், நிர்மலா பார்த்து கேட்கிறேன், உங்க அப்பா வீட்டு காசா கணக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போறதுக்கு? ஆக்சுவலா சொல்ல போனா இந்த பணத்தை எந்த விதமான பதட்டமும் இல்லாத காலத்துல எடுத்து செலவழிச்சுட்டாங்க, வாயில போட்டாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அதுக்கப்புறம் பெரும் அழிவா இதுல கோவிட் வந்துருச்சு, அதுல சிக்கிட்டாங்க. பணமே கிடையாது கையில, மக்கள் கூட தெருவில் கொத்து கொத்தா செத்தாங்க. வேடிக்கை பத்திரம் உட்கார்ந்துருச்சு இந்த கும்பல். அதுலயும் லாபம் சம்பாரிச்சு 55 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அதுல வந்து 500 கோடி தடுப்பூசி தயாரிச்ச நிறுவனத்துக்கிட்ட 500 கோடி வாங்கிட்டு இருக்கு இந்த கட்சி பிஜேபி கும்பல். அப்ப நீங்க ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவசர நிதியை எடுத்தாச்சு, கடை எவ்வளவு? 100 லட்சம் கோடி. அப்புறம் வேற என்னெல்லாம் எடுத்திருக்க? இந்த வாரா கடன் சொல்லி 25 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணிவிட்டோம். யாருக்கு? பணக்காரங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு, ஏழை விவசாயிகளுக்கு, இந்த சுய உதவி குழுவுல 1000-2000 கடை வச்சிருக்கிற பெண்களுக்கு தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஏழைங்க. பணக்காரங்களுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க 25 லட்சம் கோடி. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா,
100 லட்சம் கோடி கடன், 25 லட்சம் கோடி நீ வந்து தள்ளுபடி பண்ணிருக்க, 176 லட்சம் கோடி ரூபாய் வந்து நீ அவசர நிதி எடுத்துட்ட. நீங்க என்ன திறமையானவன்னு சொல்லு. இதை விட இந்தியாவை கவுக்கிறதுக்கான திட்டம் வேற என்ன இருக்க முடியும்? இந்தியாவை நாசமாக்குற ஆளுங்க நீங்க. இதை நான் சொல்லலங்க, இதே நிர்மலா சீதாராமனுடைய இணையர் பரவல பிரபாகரன் சொல்றாரு, புஸ்தகமே எழுதிட்டாரு, இந்திய பொருளாதாரத்தை சீரழிச்ச கும்பல் நீங்க தான் அப்படின்னு. உங்க கூட இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி காரி துப்புறாரு. நீங்க எல்லாம் பொருளாதாரத்தை பத்தி இங்க பேசாதீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள பேசாதீங்க. எங்களுக்கு தெரியும் எங்க மாநிலத்தை எப்படி காப்பாத்தணும், எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு. இங்க வந்தாலும் நீங்க பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் அப்படியே ஓரமா உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்ப்போம். தமிழ்நாட்டுக்குள்ள வச்சுக்க கூடாது.